Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Anil Kolukattai Maavu யூஸ் பண்ணி கடலை பருப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படினு தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பூரண கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம முதல்ல பூரணம் ரெடி பண்ணிக்கணுங்க. இதுக்காக நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு வந்து எடுத்துர்க்கேன். இத நாம குக்கர்ல சேர்த்து முதல்ல வேக வச்சுக்கலாம். இப்போ இத ஒரு 4-5 வாட்டி நல்லா தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துக்கறேன். கடலை பருப்பு நல்லா கழுவியாச்சு. இப்போ அது கொஞ்சம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம். அப்படியே சிம்மில் வச்சிருங்க. ஒரு 5 இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த பூரண கொழுக்கட்டைக்கு கடலை பருப்பு ரொம்ப மாவு மாதிரி கொலைய வெந்திருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவு நல்லா கரெக்டாக வெந்திருந்தாலே போதும். அதனால சிம்மில் அப்படியே ஒரு 7 நிமிஷம் போல் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது குக்கர் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது கடலை பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதை நாம் வடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்தும் இருக்கணும், அதே சமயம் ரொம்ப குழையக்கூடாது. இப்போ வெந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கடலை பருப்பில் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். பருப்பு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நான் மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுங்க. ரொம்ப நைஸாக மாவு மாதிரியெல்லாம் அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ முதல்ல ஒரு கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த நெய்யில் தேங்காவை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி தேங்காவை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பூரணம் செய்யும்போது இந்த பூரணத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஒரு 2-3 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம எந்த கப்பில் கடலை பருப்பு எடுத்தோமோ அதே கப்லையும் 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது 2வது கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது நீங்கள் 1 கப் அளவு கடலை பருப்பு எடுத்திங்கன்னா அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. நாட்டு சக்கரைங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். வெல்லமாக இருந்தால் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த கடலை பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சுட்டு வடித்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி, அதை வந்துட்டு நான் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கும் போதும் நமக்கு நல்லா ஒன்று போல் கலந்து வரும். நான் அது வீடியோவில் வந்து எடுக்க மறந்துட்டேன். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கனாலே போதும். இது போல் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நாட்டு சக்கரை சேர்த்ததுனால எனக்கு கலர் வந்துட்டு நல்லா டார்க் ஆகிடுச்சுங்க. இதே நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா கலர் நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். பூரணம் ஆறுறதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டையோட மேல் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு அணில் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சுடு தண்ணியை நம்ம காய்ச்சிக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்லையே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சு வரணுங்க. இப்போ இதிலையே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியோடவே சேர்த்துட்டோன்னா நல்லா மாவில் ஈவனாக ஒரே மாதிரி கலந்துருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்க்கும் போது மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சுடு தண்ணி சேர்க்கறதுனால நம்மளால் கை வச்சு கலந்து விட முடியாதுங்க. அதனால ஒரு கரண்டியோட பின்பக்கம் வச்சுட்டு நல்லா ஒரே மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க.
இப்போ கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால நமக்கு வந்து கொழுக்கட்டை ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வருங்க. அவ்வளோதான். இப்போ மேல் மாவும் ரெடி பண்ணியாச்சு, பூரணமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடைசியாக இதில் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதனால் மாவு கொஞ்சம் ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். பூரணம் நல்லா ஆறின உடனே பாருங்கள் இன்னும் நல்லா கெட்டியாகிடுச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் ஈவினிங்கே கூட இந்த பூரணத்தை மட்டும் நம்ம செஞ்சு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கும். இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ முதல்ல இந்த அச்சு யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சமாக நல்லெண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து எடுக்க ஈஸியாக வரும். இப்போ இந்த மேல் மாவை நல்லா உள்ளே வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். மாவு வந்துட்டு எந்த இடத்துலையுமே கேப் இல்லாத மாதிரி நல்லா வச்சுருங்க. இந்த மேல் மாவு வைக்கும்போது ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் வைக்காமல் நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூரணத்தை வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொழுக்கட்டை மேல் மாவு வச்சு நல்லா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கேப் இல்லாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைடில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருப்பாங்க, அதை பிடிச்சி ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அச்சு யூஸ் பண்ணி நான் ஒரு 3 கொழுக்கட்டை செஞ்சுட்டேங்க. இப்போ அடுத்த அச்சு நாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த அச்சுலையும் 2 பக்கமும் நல்லா நல்லெண்ணெய் வந்து தடவி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொழுக்கட்டை மேல் மாவை வந்து ஃபுல்லாக வச்சிடலாம். இப்போது நடுவில் பூரணத்தை வச்சிடலாம். கொழுக்கட்டையோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூரணத்தை அதில் எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் இந்த டிசைனுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் கட் ஆகி இருக்கும். இதை அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த சைடு இப்படி திருப்பி தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம அடுத்த அச்சில் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த அச்சிலையும் அதே மாதிரியே நல்லெண்ணெயை எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை மேல் மாவு வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப திக்காக தடிமனாக வந்து சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. அதே சமயம் நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து இந்த அச்சிலேருந்து எடுக்கும்போது பிஞ்சிட்டே வரும். அதனால் பார்த்து அதே மாதிரி ஒரே மாதிரி கேப் இல்லாமல் எல்லா இடமும் ஒரே மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். உங்களுக்கு பூரணம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி சுற்றி இந்த எட்ஜஸில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி திருப்புங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக எடுக்க வந்துருச்சுன்னு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்துட்டு ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கொழுக்கட்டை வெந்திருக்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். மேலெல்லாம் அப்படியே நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நாம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.